பேர் வைக்கிற இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்குது, கல்யாண வீடை விட ரொம்ப அமர்க்களமாக இருக்குங்க. அதுலேயும் பிறந்தநாளும் வைங்க, அவனுக்கு எதுக்கு கொண்டாடுறோன்னே தெரியாது. ஆனால் அங்கே என்ன நடக்கும், ஒரு திருவிழா. பிள்ளை பிறந்தநாள் வேண்டாம் ஐயா, பேர் வைக்கிறது வைங்களேன். சில இடத்துலலாம் பேர் வைக்கிறதுனா வாழ்த்துறது. அன்னையிலிருந்து அவனுடைய வாழ்நாள் முழுக்க அந்த திருநாமத்தை வச்சு பெயரை வச்சு நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தக்கூடிய நாள். கரெக்டு தானா? அன்னைக்கு இப்போ நம்ம இடத்துலலாம் என்ன ட்ரெண்டுன்னா, இங்கிட்டு ஒரு 10 ஆடு, அங்கிட்டு 10 100 கோழி, எல்லாம் என்ன ஆயிடுது, கசாப்பு ஆயிடுது. அப்படி வச்சு கொடுக்கலன்னா சில ஆளுங்க எட்டி பார்க்காது. இப்படியும் ஆட்கள் இருக்கு இல்லையா? அதாவது உயிரை துடிக்க கொண்டு அதை சாகடிச்சு அது வேதனையில் பிடிச்சி அன்னைக்கு போய் பிள்ளைக்கு பேர் வச்சா அந்த பேர் எப்படி இருக்கும், பிள்ளை எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியலைங்க உண்மை. அதாவது ஒரு நகத்தை நம்மளால கட் பண்ணும்போது தெரியாமல் இந்த சைடில் கொஞ்சோண்டு கட் ஆகிட்டுன்னு வைங்க, என்ன மாதிரி 4 நாளைக்கு கையெடுக்க முடியாது. நம்மளை விட ஒரே ஒரு அறிவு தான் குறைவு அதுக்கு. மற்ற எல்லா அறிவும் நம்மளை போல உள்ள பகுத்தறிவு மட்டும் கிடையாது. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்மளோட அதிக பகுத்தறிவு அதுக்கு இருக்குது, அது வேறு விஷயம். அப்படிப்பட்ட உயிரினத்தை கொன்று அது துடிக்க அதனுடைய வேகத்தில் அந்த வேதனையை வச்சு அதை சாப்பிட்டு நம்ம வாழ்த்துக்கிற போது அந்த பிள்ளைக்கு என்ன கிடையாது, வாழ்த்து பூரணமாக போகாது. இங்கே அப்படி இல்லை. அந்த பிள்ளைகள் 7 வரையும் வரவழைச்சு 7 லோக தெய்வ சான்றோர்களை வரவழைச்சு தெய்வங்கள் எல்லாம் வந்திருந்து சரஸ்வதி பார்வதி எல்லா தெய்வமும் அகில திருட்டணுன்னு ஐயா வழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா மட்டும்தான். ஆனால் ஐயாக்குள்ள அத்தனை மடக்கமாக இருக்கும். ஐயா சொல்லுவார், 23 தெய்வம் ஈசனையோ வழிவானே. அவருக்குள்ள அடங்கி வந்திருக்கார். இப்போ பேர் சுட்டுறதுக்கு அவர் மட்டும் தனியாக இருந்து பாருங்க. ஈசர் வந்தார், 33 கோடி ரேசர்கள், 44 கோடி ரிஷிமார்கள் எல்லோரும் கூடி இருந்தாக்க நமக்கு நம்ம முன்னோர்களுக்கு பெயர் வச்சாங்க. என்ன பேரு? தோண பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவருக்கு என்ன பெயர்? சாணார்னு சொன்னார். சாணார்னா சாமானியப்பட்டதல்ல, இந்த உலகத்தில் மட்டும் வரல, இந்த யுகத்தில் மட்டும் வரல, இதற்கு முன்பு வந்த யுகாயுகந்தோறும் இறைவன் எப்பெல்லாம் அவதாரம் எடுத்தானோ, கண்ணனா ராமனா கந்தனா வருகிற போதெல்லாம் வந்தோம். யாரு? யாரோ இல்லை, நம்ம தான். யாருங்க வந்தது? நம்ம தாங்க வந்தோம். மொத்தம் 7 பேர் இருந்தோம். இன்னைக்கு கோடிக்கணக்கில் இருக்கும். அப்போ நம்ம அந்த ரூட்டு தெரியணும், நம்ம எங்கே இருந்து வந்தோம். பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க. பிள்ளை நீ யார், உங்கள் அப்பா இப்படி ஆகும், உங்கள் தாத்தா இப்படி பண்ணியிருக்காரு. இன்னைக்கு சித்தப்பா யார் பெரியப்பா யாருன்னு பிள்ளைகளுக்கு தெரியல, உறவே கிடையாது. கொஞ்சம் மேக்க போயிட்டோன்னு இங்கே மாமியும் ஆண்டி தான் சொல்லு. சரி, சித்தியும் ஆண்டி, இது என்ன முறை? அப்பா கூட பிறந்த அத்தை இல்லையா, அம்மா கூட பிறந்த அண்ணனுக்கு பொண்டாட்டி மாமி, எவ்வளவு அழகாக வச்சிருக்காங்க. அம்மையை போல உள்ள உறவு தான் யாரு? சித்தி. எப்படிங்க மாமியும் சித்தியும் ஒன்றாகும்? எனக்கு அப்படி தானே பிள்ளைங்க சொல்லி கொடுக்கும்.
அதனால உறவுகளை நன்மையாக சொல்லிக் கொடுங்க. சாணாருங்கிற சாமானியப்பட்ட நாமம் அல்ல, ஈஸ்வருடைய நாமத்திலே மேலான ஒரு நாமம், 60 நாமத்தில் ஒன்று. நாமம்னா வேற இல்லை, இதான் நமக்கு தெரியும். இந்த நாமம் இல்லை, நாமம்னா பெயர். அப்படிப்பட்ட பெயருக்குரியவங்க அந்த வைகுண்ட குழந்தைகளை பெற்றெடுத்தது யாரு? நாராயணர். அந்த ஐயா வாரார், எப்படி வாரார் அப்படிங்கிறத பாட்டில் கேட்போம்.